ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 5ஆம் தேதி சென்னையவே புரட்டி போட்ட ஒரு சைக்ளோனுங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளட்டால பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு ரூ. 6,000 அறிவிச்சிருக்காங்க. இதனால 30 லட்சம் பேர் ரேஷன் கார்டு இருக்க ஒரு ஃபேமிலிக்கு பெனிஃபிட் ஆறாங்கங்க. அண்ட் அது போக சப்போஸ் போட் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 50,000மும், அதே போட் பாதி டேமேஜ் ஆயிருக்குன்னா 15,000மும் கொடுக்குறாங்க. அதுவே விவசாய நிலத்துல 33% மேலே டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு கணக்காக 17,000 கொடுக்குறாங்க. சப்போஸ் ஆடு இல்லைனா செம்மறி ஆடு இதெல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அதுக்கு காம்பன்சேஷனாக 4,000 கொடுக்குறாங்க. அதே ஃபிஷிங் நெட் இருக்குல்லங்க, அந்த மீன் பிடிக்கிற வலை, அது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 15,000 கொடுக்குறாங்க. இதுவே பஃபலோ இல்லைனா மாடு இதெல்லாமே ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போயிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு 37,500 காம்பன்சேஷனாக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெரியாதவங்களுக்கு இது பகிருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.